நெருப்புக்கோட்டை அத்தியாயம் 7. பரிதாபமான நிலையில் சிக்கிய இளவரசன் இளங்குமரனுக்கு மொட்டைத் தலையனின் நிபந்தனையை ஏற்பதைத் தவிர வேறு வழி ஏதும் இல்லை. அக்கொடியவனின் கொடூரமான செயல்களுக்கு இணங்குவதாக சத்தியம் செய்து கொடுப்பதைத் தவிர உயிர் பிழைக்க வேறு மார்க்கமில்லை. தன் மாயக்குதிரை மின்னல் வீரன் கூடவா மொட்டைத் தலையனின் மோசடியை பார்த்து பேசாதிருக்கிறது என்று வருந்தினான். தன் விதியை துரதிர்ஷ்டத்தை எண்ணி நொந்தபடி அக்கொடியவனுக்கு அடிமையாவதாக வாக்களித்தான் இளவரசன். மாயக்குதிரை மின்னல் வீரனுக்கு மன்னர் ரகசியமாக ஆணையிட்டிருப்பது பாவம் இளவரசனுக்கு எப்படி தெரியும்? பேரபாயம் விளையும் போது மட்டுமே மின்னல் வீரன் இளவரசனுக்கு உதவ வேண்டும் என்பது கந்தர்வபுரி மன்னர் எஜமானின் கட்டளையாயிற்றே. இளவரசன் சம்மதித்ததும் கிணற்றினுள் ஏணி இறக்கப்பட்டது. இளவரசன் மேலே வந்தான். கிணற்றினுள் இறங்கும்போது கலற்றி வைத்திருந்த உடைவாள் இப்போது மொட்டைத் தலையன் கையில் இருந்தது. அதை இளவரசன் முன் நீட்டினான். இளவரசனும் அவ்வாளின் மீது கை வைத்து சத்தியம் செய்து கொடுத்தான். இந்த வினாடி முதல் நான் உன் அடிமை, நீ கந்தர்வபுரி இளவரசன் இளங்குமரன் என்று தன் உடைகளையும் உடைமைகளையும் ஆயுதங்களையும் பணமுடிப்பையும் மொட்டைத் தலையனிடம் ஒப்படைத்தான். மொட்டைத் தலையனின் ஆடைகளை வாங்கி இளவரசன் அணிந்து கொண்டான். இப்போது இளவரசனின் பெயர் பாண்டியன். ஆனால் அவன் தந்தையின் கரடி வேஷ உடை மட்டும் மூட்டையாக குதிரையின் சேணத்தோடு முடிந்து தொங்கியது. மொட்டைத் தலையன் அதை பற்றி கேட்கவில்லை. இளவரசனும் அதை அவனிடம் ஒப்படைக்கவில்லை. சத்திய பிரமாணம் பெற்றதும் போலி அரசகுமாரனான மொட்டைத் தலையன் தன் குதிரை மீது தாவி ஏறி அமர்ந்தான். உன் தொத்தல் குதிரையில் ஏறிக்கொள், என்னை தொடர்ந்து வா என்று கூறி மொட்டைத் தலையை நிமிர்த்தி கொண்டு முன்னால் சென்றான். குனிந்த தலையுடன் விதியை நொந்தபடி பின்தொடர்ந்தான் இளவரசன். மலைகளையும் குன்றுகளையும் அடர்ந்த கானகங்களையும் வயல்வெளிகளையும் பல தோட்டங்களையும் பட்டி தொட்டிகளையும் நாடு நகரங்களையும் கடந்து முடிவாக மரகதபுரியை இருவரும் அடைந்தனர். கோட்டை வாசல் காவல் அதிகாரியிடம் தன் வரவை சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்குமாறு கூறினான் மொட்டைத் தலையன். அருகிலுள்ள பயணிகள் விடுதியில் தங்கினான். தன் தம்பி மகனின் வரவை வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த மாமன்னர் மகேந்திரவர்மர் மகிழ்ச்சியடைந்தார். கந்தர்வபுரி இளவரசனை வரவேற்க கோலாகலமாக ஏற்பாடு செய்யும்படி ஆணையிட்டார். அரண்மனை விழாக்கோலம் பூண்டது. கொலு மண்டபத்தில் உயரதிகாரிகள் எல்லோரும் கூடியிருந்தனர். அந்தப்புறத்து பெண்கள் அனைவரும் ஆவலாக இருந்தனர். தங்கள் வருங்கால சக்கரவர்த்தியாக போகும் இளவரசனை கண்டு மகிழ காத்திருந்தனர். அவர்களில் மகேந்திரவர்மரின் அழகே வடிவான 3 பெண்களும் அடங்குவர். தாங்கள் பார்த்திராத சித்தப்பாவின் செல்லப்பிள்ளையை காண ஆசையாக காத்திருந்தனர். மொட்டைத் தலையன் நகர வீதிகளிலே ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டான். தன் முழு பளபள தலையை இங்கும் அங்கும் திருப்பி கூட்டத்தினரையும் கோலாகலங்களையும் கர்வத்துடன் கண்காணித்தபடி சென்றான். அவன் பின்னால் இளவரசன் குனிந்த தலையோடு வந்து கொண்டிருந்தான். அரச உடையிலுள்ள அவலட்சணமான மொட்டைத் தலையனைக் கண்டு கூட்டமே அதிசயித்தது. இவனா இளவரசன்? இந்த முழு தலையனா நம் வருங்கால சக்கரவர்த்தி? இவனா என்று ஏளனமாகச் சிரித்தனர். அடிமை உடையில் தலை குனிந்தபடி வரும் இளங்குமரனின் கண்ணியத்தையும் அழகையும் கம்பீரத்தையும் கண்டு ஐயோ பாவம், யார் இந்த இளவரசன்? ஏன் இப்படி சோகமே உருவாக காணப்படுகிறான் என்று இரக்கப்பட்டனர். இந்த அழகிய வாலிபன் இளவரசனாக இருக்கக்கூடாதா என்று ஆதங்கப்பட்டனர். கூட்டத்தினரின் ஆரவாரமும் ஆர்வமும் மெல்ல மெல்ல கரைந்தது. முரசுகள் அதிர்ந்தன, கொம்புகள் ஊதப்பட்டன, சங்கநாதம் ஒலித்தது. கந்தர்வபுரி இளவரசன் வருகையை அறிவிக்க கொலு மண்டபத்தில் கூடியிருந்த அத்தனை விழிகளும் முன்னால் வரும் மொட்டைத் தலையனைக் கண்டு வியந்தன. வெறுப்பையும் வேதனையும் அனைவரும் வெளிப்படுத்தினர். இவற்றை எதையும் லட்சியம் செய்யாத மொட்டைத் தலையன் குதிரையிலிருந்து குதித்து இறங்கினான். கந்தர்வபுரி மன்னரின் அறிமுக கடிதத்துடன் மரகதபுரி மன்னர் மகேந்திரவர்மரை நோக்கி நடந்தான். முழு மொட்டைத் தலையுடன் ராஜ உடையில் ஒருவனை மரகதபுரி வீரர்கள் அழைத்து வருவதைக் கண்டு
அத்தனை கண்களும் மிரண்டன. மகேந்திரவர்மருக்கோ முகம் வாடியது. அதற்குள் போலி இளவரசன் சக்கரவர்த்தியின் முன் மண்டியிட்டு, பெரியப்பா நமஸ்காரம். உங்கள் சகோதரர் கந்தர்வபுரி மன்னரின் மகன் இளங்குமரன். இதோ தந்தை என்னை அறிமுகப்படுத்தி எழுதியுள்ள கடிதம் என்று கூறி அவரிடம் நீட்டினான். மகிழ்ச்சி மறைந்துவிட்ட முகத்தோடு மௌனமாக அக்கடிதத்தை வாங்கி படித்தார். அது தம்பியின் கையெழுத்துதான். மொட்டைத்தலை இளைஞனை தன் மகன் இளங்குமரன் என்று அக்கடிதம் உறுதி செய்தது. நாம் எப்படி குறை கூற முடியும்? அரச குடும்பத்தில் இப்படி ஒரு அவலட்சணம் பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவன் விருப்பமாக இருக்கும்போது அதை கண்டு முகம் சுளித்து என்ன பயன்? வெளித்தோற்றத்தைக் கண்டு ஒரு மனிதனை எடை போட முடியாது. இவன் சிறந்த அறிவாளியாக மாவீரனாக இருக்கலாமே. எப்படியானாலும் என் தம்பியின் மகன் வரவேற்கப்பட வேண்டியவன் என்று மனதை தேற்றிக் கொண்டார் மன்னர். ஆனால் அவையிலிருந்த அத்தனை பேரின் பார்வையும் அத்தாணி மண்டபத்திலிருந்த அரச மகளிர் அனைவரின் கண்களும் மொட்டைத்தலையனின் பின்னால் அவன் பணியாளனாக தலை குனிந்து நின்றிருந்த இளங்குமரனையே மொய்த்தன. என்ன வசீகரமான தோற்றம்! எத்தனை கம்பீரமான உடல்வாகு! தலை நிமிராது போனாலும் அம்முகத்தில் அக்கண்களில் அறிவொளியும் கண்ணியமும் புலப்படுகின்றனவே. பணியாளனாகிய இவன் இளவரசனாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்பட்டது. சக்கரவர்த்தி தன் தம்பி மகனிடம் குடும்ப நலன்களை பற்றி விசாரித்தார். பயணம் சிரமமில்லாமல் இருந்ததா என்று கேட்டார். போலி இளவரசனும் அதற்கு தக்கவாறு பதிலளித்தான். அப்போது கொலு மண்டபத்தில் உள்ளோரின் பார்வையெல்லாம் இளங்குமரன் மீது பதிந்திருப்பதைக் கண்டு மொட்டையனுக்கு ஆத்திரமாக வந்தது. இளங்குமரனை அங்கிருந்து வெளியேற்றாவிட்டால் தன் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்று பயம் ஏற்பட்டது. அதோடு தன் இளவரசன் வேஷத்துக்கு ஏற்ப அடிமையான அவனை அதிகாரம் செய்து தன் தகுதியை நிலைநாட்ட வேண்டுமென்று முடிவு செய்தான் மொட்டையன். ஏய் அடிமை நாயே, இன்னும் ஏன் கொலு மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? உயர்குடியில் பிறந்தவர்கள் உள்ள இடத்தில் உனக்கென்ன வேலை? குதிரை லாயத்துக்கு போய் குதிரைகளின் உடல் வலி தீர தேய்த்துவிடு. அவை களைத்திருக்கும். புல்வெளிக்கு கூட்டிப் போய் புரளவிட்டு அழைத்து வா போ என்று ஆணையிட்டான். என்னதான் சத்தியம் செய்து கொடுத்திருந்தாலும் தனக்கு நேர்ந்த கதியை நினைத்து குமுறிக் கொண்டிருந்தான் இளங்குமரன். இப்போது சபை நடுவே தன்னை அக்கொடியவன் அதிகாரம் செய்யவே ஆத்திரப்பட்டு உதடுகள் துடிக்க மொட்டையனை பார்த்தான். குற்றவாளியான மொட்டையனுக்கு குலை நடுக்கமெடுத்தது. உடனே சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வேகமாக இளங்குமரன் அருகில் வந்து நின்றான். என்னடா முறைக்கிறாய் என்று கூறி இளவரசனை கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். எல்லாம் மறந்துவிட்டதா? சத்திய சுத்தனைப் போல பேசினாயே. ஐயா, என்னை உங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. போ, வாக்கு தவறாமல் நடந்து கொள் என்று அவனுக்கு சூசகமாக நிபந்தனையை நினைவுபடுத்தினான். ஆத்திரமும் கோபமும் கண்ணீராக வடிய, அப்படியே ஆகட்டும் ஐயா, நான் உங்கள் அடிமைதான், அதை நான் மறக்க மாட்டேன் என்று கூறியபடி தள்ளாடி தலை குனிந்து வெளியேறினான் இளவரசன் இளங்குமரன். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.